அடுத்தது பிள்ளைகள், இந்த இன்டர்நெட்ட நாங்க பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரௌசர்ஸ் தான் என்னென்னன்னு பார்க்க போறோம். அப்ப இந்த ப்ரௌசர்ஸ் மூலம் தான் பிள்ளைகள் நாங்க இன்டர்நெட் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ப்ரௌசர்ஸ்ன்னு சொன்னா, அப்ப நான் சொன்னேன் இமெயில் அனுப்புறது, அது இமெயில்ன்றதும் ஒரு ப்ரௌசர் தானே. ப்ரௌசர் சாரி இமெயில்ன்றதோட சாஃப்ட்வேர். அப்ப நாங்க ப்ரௌசர் என்ன பாவிக்கிறோம்? கூகுளோ இல்லாட்டி ஃபயர்பாக்ஸோ ஏதாவது ஒரு ப்ரௌசர் மூலம் சாஃப்ட்வேரை நாங்க யூஸ் பண்றோம். சரியா? ஸோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது கட்டாயம் ப்ரௌசர் தேவை. ப்ரௌசர் இருந்தா தான் இன்டர்நெட் என்ற ஒரு ஃபங்க்ஷன் வேலை செய்யும். சரியா? இப்போ நாங்க அடுத்த கிளாஸ் மீதியை நாங்க பார்ப்போம். ஓகேயா? இன்னைக்கு படிச்சது விளங்கிட்டா? கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட். ரைட். ஓகே, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுன்னு போவோம். Yes, miss. ஓகே பிள்ளைகள் எல்லாருக்கும் தேங்க்யூ, குட் நைட், காட் பிளஸ் யூ. ரைட். Bye, teacher. Thank you, teacher. Thank you, miss. Thank Bye, you, miss. miss. Bye, miss.